கிளியரா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நிறைய கான்செப்ட் பார்க்கலாம். நான் சொல்லல எப்படி வந்து பண்ணா அந்த RFC வந்து பண்ண கொண்டு வரது. அட் சேம் டைம் ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பண்ணா எல்லாருமே அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணா டவுன்லோட் பண்ணிருப்பேன் நம்புறேன். அப்படி இல்லைன்னா நான் மறுபடியும் இதை காமிக்கிறேன். ஸோ அதனால நீ ஒரி பண்ணிக்க வேணாம். மறுபடியும் நான் சொல்றேன் எப்படி நம்ம வந்து பண்ண ஆப்பை பில்ட் பண்றது, ரெண்ட் பண்றது, அது எல்லாமே வந்து பண்ண தெளிவாக காமிக்கிறேன். ஏன்னா இன்னமும் சில பேர் வந்து பண்ணா எரர்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி எரர் வந்து பண்ணா உங்களோட ஓனா வந்து பண்ணா டீபக் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து பண்ண பெய்டு மெம்பரா இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஏன்னா எப்போதுமே நான் உங்க கூட டிராவல் பண்ண போறது இல்லை. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. நீங்க ஜாப்ல சர்வே ஆகணும் அப்படின்னா உங்களோட அந்த ஓன் ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால சர்வே முடியும். ஐ மீன் ஓன் ஸ்கில்ஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ ஓனா வந்து பாருங்க நீங்க சர்வே பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அதனால சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாருங்க ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கே அது ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் நீங்க போக போக வந்து பாருங்க உங்களாலையும் டெவலப் பண்ண முடியும். ஸோ நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், நான் சொல்ற ஒவ்வொரு கான்செப்டையும். அண்ட் மோர் ஓவர் நான் எங்க இருந்து எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறேன். ஏன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணா மட்டும்தான் நம்மளால அதுல ஃபர்தரா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, கிளியர்? எஸ், வாய்ஸும் கிளியர். நம்ம வந்து பண்ணா கிளாஸ் குள்ள போயெல்லாம் நிறைய பேர் ஜாயின் ஆயிட்டாங்க. எஸ், ஸோ நம்ம வந்து பண்ணா ரியாக்ட்ல 3rd டேல இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பண்ணா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து பண்ணா கிரியேட் பண்றோம். ஐ மீன் ஸோ நீங்க கேட்டுட்டே இருந்தீங்களா, ஸோ எப்படி வந்து பண்ணா ரியாக்ட்ல வந்து சிஎஸ்எஸ் ஆட் பண்றது. சிஎஸ்எஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து பண்ணா எப்படி நம்ம நார்மல் HTML CSS இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான ஆன்சர் வந்து பண்ணா இன்னைக்கான கிளாஸ்ல கிடைச்சிடும். இன்னைக்கான ஃபைண்ட் யுவர்செல்ஃப் ரெடியா? ரெடியா அப்படின்னா சாட்ல வந்து ரெடி சொல்ல முடியுமா? எஸ், இன்னைக்கான ஃபைண்ட் யுவர்செல்ஃப் என்ன அப்படின்னா, எஸ், ப்ரே ஃபார் தி பெஸ்ட். அப்படி இல்லைன்னா ப்ரிப்பேர் ஃபார் தி வர்ஸ்ட். நம்ம வந்து பண்ணா ரெண்டுக்குமே ரெடியா இருக்கணும். ஸோ ப்ரே பண்றது தப்பே கிடையாது. நமக்கு வந்து பண்ணா நானும் வந்து 12th படிக்கும் போது ஸோ எப்படியாச்சு எனக்கு தெரியும், நான் வந்து பண்ணா எக்ஸாம் ஒழுங்கா எழுதல. ஸோ எப்படியாச்சும் வந்து பண்ணா 1000க்கு மேல அந்த 4 டிஜிட்டை மட்டும் எனக்கு கொடுத்துன்னு சொல்லிட்டு நான் பண்ணாத ப்ரேயர்ஸே கிடையாது. ஸோ எனக்கு வந்து பண்ணா கடைசியில் வந்து பண்ணா மார்க் வந்து 1030 வந்துச்சு. அதே மாதிரிதான் நம்ம வந்து எப்போதுமே ப்ரேயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். நல்லது நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும், எல்லா ப்ரேயர்ஸ் இருக்கணும். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஓகே, நம்ம வந்து பண்ணா அதுக்கு மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி நம்ம வந்து பண்ணா அந்த ஒஸ்ட்டுக்கு வந்து பண்ணா ப்ரிப்பரா இருந்தா மட்டும்தான் நம்ம சைடு சேஃபா இருக்க முடியும். அரேஸ் கிளியரா? ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஐ வில் டைப் பண்ணுங்க. ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஐ வில் டைப் பண்ணுங்க. நான் சொல்லல எல்லாத்துக்கும் நல்ல வேலை கிடைக்கும். ஓகே, ப்ரே பண்ணலாம். ஸோ நானும் பண்றேன். பட் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், மனசு உடஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஒஸ்ட் சிச்சுவேஷன்லையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அடுத்தது போனா நம்மள ப்ராக்ரஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, ஆல்வேஸ் கிளியரா? ஸோ அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா நத்திங் கேன் ஸ்டாப். ஓகே, ஸோ ஈவன் யூ கேன் ஆல்சோ ஸ்டாப். ஓகே, எஸ், சூப்பர். ஸோ ஐ வில். ஓகே, ப்ரே ஃபார் தி பெஸ்ட், அட் சேம் டைம் ப்ரிப்பேர் ஃபார் தி மோஸ்ட். ஓகே, நம்ம வந்து நான் கிளாஸ் குள்ள போயிடலாம். அதே மாதிரி தான் ஸோ அவுட்புட் வந்தோன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லையா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணா அவுட்புட் வந்துருக்கு. ஸோ கைண்ட்லி லிசன். ஸோ நான் வந்து பண்ண மறுபடியும் ஒரு கிளான்ஸ் கொடுத்துறேன். நான் சொல்லல, ஸோ நம்மளோட வெப்பேஜ்ல ஏன்னா ரியாக்ட்ங்கிறது தெளிவாக ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் தெளிவா நிதானமா உங்களுக்கு பொறுமையா சொன்னேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அதுலேயே வந்து பாரு உங்களுக்கு கிளியரா நம்புறேன். இல்லைன்னா நான் மறுபடியும் வந்து பண்ண ரீகால் பண்றேன். ஸோ இப்போ அகைன் வந்து பண்ண கெட் பண்ணீங்க. எஸ், ஸோ ஒரு வெப்பேஜ் இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம், HTML CSS JavaScript பார்த்தோமா, இது 3 தான் ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி சொல்றோம். இந்த 3 டெக்னாலஜி வந்து பாரு ரியாக்ட்ங்கிற அந்த காம்பனன்ட்ல இருக்கா. ஸோ ஆனா ரியாக்ட்ங்கிற காம்பனன்ட் வந்து பாரு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகே, அதான் வரையும் மறுபடியும் கிளியரா சொல்ற காரணம் அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்து பண்ணா அதுல கிளாரிஃபை ஆன மட்டும் தான் உங்களால ஃபர்தரா ப்ராக்ரஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் தெளிவா சொல்றேன். கைண்ட்லி லிசன். ஸோ ஹோல்டர் போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். இப்போ அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஒரு வெப்பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த வெப்பேஜ்ல வந்து பாருங்க நமக்கு HTML தான் கண்டென்ட்டை கொண்டு வரும். ஓகே, ஸோ HTML தான் அந்த வெப்பேஜ்ல ஹைப்பர் டெக்ஸ்ட்டை மார்க்அப் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா react.js ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள வந்து பாருங்க ஐ மீன் அந்த காம்பனன்ட்ல வந்து பாருங்க HTML இருக்கு. ஐ மீன் HTML லைக் கோடும் இருக்கு. அடுத்து வந்து பாருங்க CSS இருக்கு. CSS வந்து பாருங்க இப்ப இந்த கிளாஸ் வந்து பாருங்க எப்படி ஆட் பண்ணுவது நம்ம தெளிவா பார்க்கலாம். அண்ட் மோர் வந்து பாருங்க நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கா, அந்த ஃபங்க்ஷனும் இருக்கா. இது எல்லாமே வந்து பாருங்க எப்படி இதுல கொண்டு வரோம் அப்படின்னா எஸ் index.html. ஓகே, ஸோ index.html தான் ரியாக்ட்ல இருக்க போது. அந்த index.html தான் நம்ம கிரியேட் பண்ற அந்த ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி, அந்த ஃப்ரண்ட் எண்ட் காம்பனன்ட் இருக்கா. ஸோ HTML CSS JavaScript இது மூணுமே வச்சிருக்க அந்த app.js. ஓகே,
ஸோ கைண்ட்லிவே இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் நோட் பண்ண சொல்றேன். app.jsனா which is nothing but நம்மளோட காம்பனன்ட். ஓகே, ஸோ app.jsனா நம்மளோட காம்பனன்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ற மாதிரி இந்த app.jsக்குள்ள தான் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு HTML லைட் கோட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா CSSும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நமக்கு என்ன இருக்கு, ஸோ JS இருக்கா. இது மூணும் சேர்ந்தது ஒரு காம்பனன்ட். இந்த காம்பனன்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த index.html வந்து பார்த்தா ரீப்ளேஸ் பண்ண போறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா index.jsங்கிற அந்த ஃபைல் மூலமா நம்ம வந்து பண்ண ரீப்ளேஸ் பண்ண போறோம். அது மறுபடியும் நம்ம வந்து பண்ண ஒரு ஆப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அண்ட் இதுல வந்து பாத்தா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்தா அந்த app.js வந்து பண்ணா ஒரு 3 காம்பனன்ட் இருக்கு. நம்ம இன்னைக்கு அப்படியே கிரியேட் பண்ணுவோம். ஸோ first.js, second.js, அடுத்து third.js இருக்கா. இது வந்து பாத்தா 3 காம்பனன்ட் இருக்கு. இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தா நம்ம ஏன் வந்து பாத்தா காம்பனன்ட் ரீயூசபிலிட்டி அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்ப இது மூணும் எதுல பிளேஸ் இருக்கும் அப்படின்னா app.jsல இருக்கும். அதாவது பாத்தா பேரண்ட் காம்பனன்ட். அந்த பேரண்ட் காம்பனன்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா index.html வந்து பண்ணா பிளேஸ் பண்ண போறோம். அந்த எம்டி டிவிஷனுக்குள்ள வந்து பண்ணா பிளேஸ் பண்ண போறோம். அந்த எம்டி டிவிஷனுக்குள்ள பிளேஸ் பண்றதுக்கு யாரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா எஸ் நம்மளோட அந்த index.js. ஓகே, ஆல்வேஸ் கிளியரா. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்றது ஒரு ரீகாலா இருக்கும். பார்க்கல அப்படின்னா அதான் சொல்லல. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா கிளாஸுமே ஒரு முக்கியமான கிளாஸ். கைண்ட்லி டோன்ட் மிஸ் அவுட் தி லைவ். ஓகே, ஆல்வேஸ் கிளியரா. ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து app.js டைப் பண்ணுங்க. app.js தான் இப்போதைக்கு பேரண்ட் காம்பனன்ட். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஸோ இப்போ இந்த app.js எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பண்ணா எப்படி நம்ம வந்து பண்ணா ஃபைலை வந்து ரெண்டர் பண்றது, இது எல்லாமே தெளிவா பார்க்கலாம். பிகாஸ் இன்னைக்கு நம்ம அப்பார்ட் ஃப்ரம் தியரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணா ப்ராக்டிகலா வந்து பண்ணா தெளிவா பார்க்க போறோம். நம்ம எப்படி நார்மலா வந்து பண்ணா ஸோ HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 7 days வந்து பண்ணா லேர்ன் பண்ணுமோ அதே மாதிரி ரியாக்ட்ங்கிறது சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம் சேஞ்ச் ஆக போகுது, அதை கால் பண்ற மெத்தட் வந்து பண்ணா சேஞ்ச் ஆக போகுது. அவ்வளவு சிம்பிள். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். எஸ், app.js வந்து பண்ணா கிளியர். ஓகே, சூப்பர். தேங்க் யூ so much for response. கைண்ட்லி லிசன். இப்ப நான் சொல்லல காம்பனன்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு வந்து பண்ணா 2 விதமான மெத்தட். ஓகே, ஸோ காம்பனன்ட் வந்து பண்ணா கிரியேட் பண்றதுக்கு நமக்கு வந்து பண்ணா 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். இப்ப அந்த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் டேல சொன்னேன். ஸோ எதுக்காக வந்து பண்ணா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் பெட்டரா இருக்கு அப்படின்னா அந்த ரியாக்ட் ஹூக்குங்கிற கவர் நம்ம வந்து பண்ணா டே 20 ஐ மீன் நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தா இந்த ரியாக்ட் ஹூக்ல யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் எஃபெக்ட்டும் ஒன்று இருக்கு. அதை வந்து பண்ணா மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணுவோம். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். டோன்ட் வரி அபௌட் இட். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. நம்ம இந்த காம்பனன்ட்டை கிரியேட் பண்ண போறோம். இந்த காம்பனன்ட்டை கிரியேட் பண்றதுல 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஓகே, ஒரு கிளாஸ் மூலமா நம்மளால காம்பனன்ட் வந்து பண்ண கிரியேட் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல். ஓகே, ஸோ நம்மளோட சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியாக்ட் வந்ததுல இருந்து இந்த கிளாஸ் காம்பனன்ட் மட்டும் தான் வச்சு காம்பனன்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல்ல எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்குன்னு வந்து பண்ண ஆட் பண்றாங்க. ரியாக்ட் ஹூக்குன்னு வந்து பண்ண ஆட் பண்றாங்க. இது ஆட் பண்ணோன்னா என்ன நடக்குது அப்படின்னா இந்த மெத்தடோட இந்த மெத்தட் வந்து பண்ண நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அட் தி சேம் டைம் இது வந்து பண்ண ஈஸியா இருக்கு. அதனால இப்போ வந்து பண்ண கிளாஸ் காம்பனன்ட் யாருமே கிரியேட் பண்றது இல்ல. ஸோ மோரோவர் இது பண்ணா அபிஷியல் வெப்சைட்ல கூட வந்து பண்ணா கரெக்டாக தெரியல. பட் அபிஷியல் வெப்சைட்ல கூட வந்து பண்ணா நீங்க வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் வந்து பண்ணா ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அதனால இப்போ எந்த டெவலப்பரும் வந்து பண்ணா கிளாஸ் காம்பனன்ட் கொடுக்கறது இல்ல. ஆல்வேஸ் கிளியரா. இது கிளியரா அப்படின்னா சேட் வந்து ஓகே டைம் முடியுமா. ஸோ நம்ம வந்து பண்ணா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். இன்னைக்கு அதை எப்படி ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்றது, ஒவ்வொரு லைனுக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்னு தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னமும் வந்து பண்ண கொண்டு போனாங்க. இன்னமும் வந்து பண்ணா நம்ம எக்ஸ்ட்ரா கொண்டு போனாங்க. ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சேனல் வந்து ஓகே டைப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், ஸோ உங்களுக்கு அட்டனன்ஸ் லிங்க் கிடையாது. மோர் தென் 70% நீங்க பிரசன்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டனன்ஸ் மார்க் ஆயிரும். அண்ட் மினிமம் 23 days இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கான ஃப்ரீ இ சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க எலிஜிபிள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பண்ணா ஒரே மெயில் ஐடி கடைசி யூஸ் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட கம்யூனிட்டி குரூப்ல வந்து பண்ணா நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னைக்கு டேல வந்து பண்ணா டே 20ல என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் வந்து பண்ணா தாராளமா கேட்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்து பண்ணா கிளியர். ஸோ கைண்ட்லி லிசன். ஸோ நீங்க ஃபேஸ் பண்ண எரர் எல்லாத்துக்குமே வந்து பண்ணா நான் மறுபடியும் ஒரு சொல்யூஷன் தரேன்.
நம்ம வந்து ஸ்கிராச்ல இருந்தா மறுபடியும் அந்த ரியாக்ட் ஆப் வந்து பில்ட் பண்ண போறேன். ஸோ நான் வந்து நீ எந்த மாதிரி எரர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க நானே காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதுக்கு சொல்யூஷன் வந்து நானே சொல்றேன். ஆல்வேஸ் கிளியரா? ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து எப்போதும் போல ஒரு எக்ஸைட்மெண்டோட வந்து லெட்ஸ் கோ டைப் பண்ணுங்க. நம்ம வந்து அழகான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை நம்மளோட நம்மளோட ரியாக்ட்ல வந்து பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஒரு கம்பெனி நேம் வச்சிருக்கேன், அந்த கம்பெனி நேம் கொண்டு வரேன். ஆல்வேஸ் கிளியர்? உள்ள போலாமா? எக்ஸைட்டடா? எஸ், லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ நம்ம வந்து சாட் உள்ள போயிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கைண்ட்லி லிசன் ஸ்டெப் பை ஸ்டெப் தெளிவாக கவனிங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து தெளிவாக கவனிங்க என்ன பண்றேன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பண்ண போறது கண்ட்ரோல் ஷிஃப்ட் என். ஓகே, ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஸோ போயிட்டு ரியாக்ட்னு கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, இந்த நியூ ஃபோல்டர் வந்து மோஸ்ட்லி லோக்கல் டிஸ்க் சில இருந்துச்சுன்னா ஓகே. ஓகே, என்னோட எனக்கு வந்து ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்கு, லோக்கல் டிஸ்க் சி தான் இருக்கு, அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது லோக்கல் டிஸ்க் சில போயிட்டு நீங்க வந்து இந்த ரியாக்ட்ங்கிற ஒரு நியூ ஃபோல்டர். ஸோ ரியாக்ட்னு இல்லை, ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுங்க. அந்த நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கைண்ட்லி லிசன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மறுபடியும் அந்த ஆப் எப்படி கிரியேட் பண்ண சொல்றேன். இந்த ரியாக்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டியது இதுக்குள்ள வந்து பண்ண போறீங்க. ஸோ ரியாக்ட்ங்கிற அந்த ஆப்புக்குள்ள போறீங்க, ஐ மீன் அந்த ஃபோல்டருக்குள்ள போறீங்க. அந்த ஃபோல்டர்ல போயிட்டு என்னோட மவுஸை நல்லா பாருங்க, மவுஸ் வந்து நல்லா பாருங்க. ஸோ டாப்ல போயிட்டு அந்த அட்ரஸ் இருக்கா, அந்த அட்ரஸ்ல போயிட்டு நல்லா இருங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த அட்ரஸ்க்கு எப்படி ஒண்ணா சொல்றேன், கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன். நான் வந்து இன்னொரு மெத்தட் சொல்றேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கைண்ட்லி சார், நான் வந்து இன்னொரு மெத்தட் சொல்றேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எங்க இருக்கு அட்ரஸ், அட்மின்ல இருக்கு. ஓகே, ஸோ அட்ரஸ் வந்து எங்க இருக்கு, அட்மின்ல இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிடி. ஓகே, ஸோ சிடினா கரண்ட் டைரக்டரி. ஸோ எந்த இடத்துல வந்து கரண்டா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். சிடினா கரண்ட் டைரக்டரி. நான் உங்களுக்கு இதே காமிச்சிடறேன். ஸோ இது வந்து இன்னொரு சுத்தி வளைச்சு சொல்ற மெத்தட். ஓகே, ஸோ சிடினா கரண்ட் டைரக்டரி. ஓகே, ஸோ சிடி வந்து கரண்ட் டைரக்டரி. இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிடில போயிட்டு நான் வந்து நம்மளோட அட்ரஸ் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா அப்படின்னா நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி அட்மின்ல இருந்த அந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அட்மின் டெஸ்க்டாப் FSC 30 days day 20 ரியாக்ட் வந்துருச்சா. ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்து போறதுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா அந்த அட்ரஸ்லயே போயிட்டு சிஎம்டின்னு கொடுத்து ஓபன் பண்ணா நமக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ்லயே ஓபன் இருக்கு. இதுல போயிட்டு கமெண்ட் ஓபன் பண்ணா எனக்கு வந்து வர அட்ரஸ் பாத்தீங்கன்னா அட்மின்ல இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நான் கரண்ட் டைரக்டரி கொடுத்து அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா அந்த ஃபோல்டர்லயே போயிட்டு ஓபன் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த ஃபோல்டர் அட்ரஸ்ல வந்துடும். அவங்க இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து அட்ரஸ் டைப் பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு ஷார்ட்கட் தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணோம், எஸ் அட்ரஸ்க்குள்ள வந்துட்டோம். அட்ரஸ்க்குள்ள போயிட்டு நம்ம பண்ண வேண்டியது npx. ஓகே, ஸோ npx ஸோ நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர். ஸோ கிரியேட் ஐபன் ஸ்பேஸ்ல விடாதீங்க. ஸோ இது நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஸோ கிரியேட் ஐபன்ல ஸ்பேஸ் விடாதீங்க. கைண்ட்லி சார், நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணி நான் சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் இன்னமும் அந்த எரர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்காக நான் மறுபடியும் லைவ்ல காமனா சொல்றேன். எஸ், அட்ரஸ் வந்து கிளியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். கைண்ட்லி லிசன். ஓகே, நான் மறுபடியும் தெளிவா சொல்லிருக்கேன். இப்போ npx கிரியேட் ரியாக்ட் ஐபன் ஆப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னா ஸ்மால் லெட்டர்ல கொடுக்கணும். ஓகே, ஸோ வந்து CLIENT கொடுத்தா அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல கொடுக்கணும். கொடுத்தா அப்படின்னா நம்மளோட ரியாக்ட் ஆப் வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஃபோல்டர் என்ன, எஸ் FSC 30 days day 20 ரியாக்டுக்குள்ள போயிட்டு இந்த npx கிரியேட் ஆப் வந்து அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஓகே, ஸ்டெப் ஒன் கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஒன்னு டைப் பண்ணுங்க. ஸோ ரெண்டு மிஸ்டேக் இதுலேயே பண்ணுவீங்க. இந்த கிரியேட் ஐபன் வந்து ஸ்பேஸ் சொல்றதும் அது ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் வந்து இந்த நம்மளோட அந்த ஆப் நேம் இருக்குல்ல, அந்த ஆப் நேம்ல வந்து ஸ்மால் லெட்டர் தராம கேபிட்டல் லெட்டர் தருவீங்க. ஸோ ஸ்மால் லெட்டர் கொடுங்க. ஓகே, இந்த ரெண்டு மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணுவீங்க. எஸ், ஸ்டெப் ஒன் கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ நமக்கு வந்து ஸ்டெப் ஒன் கிளியரா. இப்போ நமக்கு வந்து நம்மளோட அந்த ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ எனக்கு
இன்னொரு நல்லா முடியும், நீங்க மேஜரா ஃபேஸ் பண்ற இன்னொரு ப்ராப்ளம் எப்படின்னா இன்டர்நெட். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப நேரம் ப்ராசஸ் நடக்கும் அண்ட் சம்டைம்ஸ் வந்து பண்ணா அந்த ப்ராசஸ் நடுவில் இது பண்ணா ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது இன்னொரு கைண்ட் ஆஃப் எரர் நீங்க இது பண்ணா ஃபேஸ் பண்ணீங்க ஒயில் இன்ஸ்டாலிங். அந்த எரர் நோட் பண்ணி வச்சுங்க. உங்க இன்டர்நெட் கண்டிப்பா வேணும் அண்ட் மோர் ஓவர் ஒரு நல்ல இன்டர்நெட் வந்து பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா. ஓகே, அல்வேஸ் கிளியரா? ஸோ எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ஹாப்பி ஹேக்கிங் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம சொல்ற அந்த ஷார்ட்கட் கமெண்ட் தான் CODE கொடுத்துட்டு டாட் கொடுத்தா அப்படின்னா எனக்கு அந்த ஃபோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர்ல என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து டே 30ல போயிட்டு டே 20ல போயிட்டு அந்த ரியாக்ட் ஆப்புக்குள்ள போய் நம்ம ஓப்பன் பண்ணுமா. பட் இப்போ எனக்கு அப்படி இல்லை, நான் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா CODE டாட் கொடுத்தா அப்படின்னு. ஓகே, ஓகே கிளியரா? நான் சொல்றேன் எந்தெந்த எரர் நீங்க பண்ணுவீங்க நான் மறுபடியும் சொல்றேன், கைலி நோட் ஆனே. ஓகே, CODE டாட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இதாயிரும். இப்ப நீங்க பண்ற அடுத்த எரர் என்ன அப்படின்னா இதுலயே போயிட்டு npm ஸ்டார்ட் வந்து பண்ண கொடுப்பீங்க. ஸோ இதான் நீங்க பண்ற மேஜர் எரர். இந்த ரியாக்ட் இருக்கா, இந்த ரியாக்ட் ஃபோல்டர்லயே போயிட்டு npm ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் பாருங்க. ஸோ என்ன பண்றேன், இன்டர்னால எஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் வருதா. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எரர் வருது. ஏன்னா நான் கிரியேட் பண்ண ஆப் எங்க இருக்கு, கிளைண்ட்ல இருக்கா. ஸோ நான் கிரியேட் பண்ண ஆப் நேம் என்ன, கிளைண்டா. நான் இதுல நான் போயிட்டு ஓப்பன் பண்ணா எனக்கு ஓப்பன் ஆகாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கையில் புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த எரர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ரியாக்ட்ங்கிற அந்த ஃபோல்டர்ல வந்து பண்ணா npm ஸ்டார்ட் கொடுக்க கூடாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணோம்ல, ஸோ இங்க இருக்கா இந்த கிளைண்ட் ஒன்று கிரியேட் ஆச்சுல, நல்லா உடைய இந்த ரியாக்டுக்குள்ள போயிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகாது. இந்த கிளைண்ட்டுக்குள்ள போயிட்டு அதுல போயிட்டு CMD கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு npm ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த எரர் தான் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. இதை மறுபடியும் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து ரியாக்ட்ல கிளைண்ட்டுக்குள்ள இருக்கும், கிளைண்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து npm ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரியாக்ட் ஆப் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுல கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளைஸ் முடியுமா. ஸோ இங்க இருக்கு என்னோட ரியாக்ட் ஆப் வந்து இங்க இருக்கு. ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளைஸ் முடியுமா. ஸோ இந்த எரரை ஃபேஸ் பண்ணாதீங்க. அந்த அட்ரஸ் கரெக்டா மார்க் பண்ணுங்க. எதுல வந்து ஆப் கிரியேட் பண்ணணும், எதுல வந்து ஆப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டா அந்த கமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஸோ npm ஸ்டார்ட் கரெக்டா கொடுங்க. ஸோ அந்த ஐபன்ல வந்து ஸ்பேஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ ஸ்மால் லெட்டர்ல நேம் இருந்தா போதும். ஓகே, எஸ், நம்மளோட ரியாக்ட் ஆப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுல என்ன இருக்கு, ஸோ இந்த ரியாக்ட் ஆப் எதுல இருக்கு அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண கிளைண்ட்டுங்கிற அந்த ஆப்புக்குள்ள சோர்ஸ்ல போயிட்டு app.js இருக்கா, அந்த app.jsல போயிட்டு இந்த ஹெட்டர் இருக்குல்ல, நல்லா இந்த ஹெட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க இருக்கு சார். ஸோ இங்க இருக்கா. ஸோ ஓகே, சூப்பர் கிளியர். ஸோ இது கிளியரா இருந்தா மட்டும் போதாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கைண்ட்லி எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ நீங்க ப்ரீவியஸ் 2 days கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கான்செப்டாகவும் அது சரி பண்ணா, எந்த அளவுக்கு இது பண்ண இன்ஸ்டாலேஷன், எந்த அளவுக்கு இது பண்ண ப்ரோக்ராமிங் உங்களுக்கு கண்டிப்பா எந்த மாதிரி சொன்னா இன்னமும் புரியும். ஏன்னா நான் சொல்லல ஜஸ்ட் 2 daysல ரியாக்டர் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னா முடியாது. ஓகே, பட் எப்படி லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியா நான் வந்து தெளிவாக கொடுத்துருப்பேன் நம்புறேன். ஸோ அதனால கைண்ட்லி ஸோ எல்லாரும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லேப்டாப் இல்லைன்னா உதவி பண்ணிக்க வேண்டாம். பட் கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருங்க. மறுபடியும் கோத்ரூ பண்ணிட்டே இருங்க. லேப்டாப் இல்லாதவங்க சொல்றேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துட்டு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு போயிடாங்க. இது உங்களோட லைஃப்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஓகே கிளியர்? எஸ், சூப்பர். ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ரியாக்ட் ஆப்ல எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எப்போதும் போல வணக்கம்லேயே ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்றேன். ஸோ சொன்னேன் அப்படின்னா எனக்கு வணக்கம் வந்து இருக்கும். அந்த app.jsல என்ன கொடுக்குறோமோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப சொல்லல இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு index.html தான். ஓகே, ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெப் பேஜ்ல பாக்குற இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா index.html தான். இந்த index.htmlல இந்த app.js வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டர் பண்றோம். ஓகே, ஸோ app.js வந்து ரெண்டர் பண்றோம். ஸோ அதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல தெளிவா பார்த்துருப்போம். இப்ப நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம். இதுக்கப்புறம் தெளிவா நான் சொல்றேன் கேளுங்க. நான் என்னென்ன பண்றேன் தெளிவா பாருங்க. ஒரு ப்ரொசீஜரா சொல்றேன். இப்ப நம்மளோட எம்டி பேஜா இருக்கு. ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 100%ல எப்போது போல 100% ஜூம்ல வச்சிடறேன்.
கைண்ட்லி லிசன். இதுக்கப்புறம் பண்ண போறது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? JSX. ஓகே, ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் XML ஃபைல். ஓகே, ஸோ JSX ஜாவா ஸ்கிரிப்ட் XML ஃபைல் தான் நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆப் வந்து பண்ணா கொண்டு வர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லா கைண்ட்லி லிசன். சோர்ஸுக்குள்ள போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து பண்ண கிரியேட் பண்றேன். ஸோ அந்த ஃபோல்டர் நேம் வந்து பண்ணா நீங்க எது வேணா வச்சுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நான் வந்து பண்ணா காம்போனன்ட்ஸ் வந்து பண்ண வச்சுக்கிறேன். ஓகே, எல்லாம் நீங்க சோர்ஸுக்குள்ளதான், சோர்ஸுங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளதான் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ காம்போனன்ட்ஸ் நேம் எப்போதும் வந்து பண்ணா app.jsல தான் முடியும். ஓகே, ஸோ ஐ மீன் file.js. ஓகே, ஸோ காம்போனன்ட் நேம் எல்லாமே வந்து பண்ணா file.js தான் முடியும். ஏன்னா ரியாக்ட்ங்கிறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஸோ அதனால வந்து பண்ணா app.js இல்லைனா வந்து பண்ணா frontend.js ஏதோ ஒன்று. ஓகே, பட் லாஸ்ட்ல வந்து பண்ணா .js தான் முடியும். இப்போ நல்லா சோர்ஸுக்குள்ள ரைட் சைடு பாருங்க, ஐ மீன் லெஃப்ட் சைடு பாருங்க, சோர்ஸுக்குள்ள காம்போனன்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஆரோ மார்க் டவுனா இருந்தா மட்டும்தான் நான் அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கேன்னு அர்த்தம். ஸோ நான் காம்போனன்ட்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஸ் ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். நல்லா ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். இதுல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ட்விஸ்டோட அது வந்து நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது அது என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ் டைப் பண்ணாம அது கூட என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸி வந்து ஆட் பண்றேன். ஸோ அப்ப ஆப் டாட் ஜேஎஸ்க்கும் நல்லா பண்ணியா, ஸோ தெளிவாக பண்ணியா. ஸோ ஆப் டாட் ஜேஎஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட் காம்பனன்ட். ஓகே, ஸோ இது வந்து பண்ணா ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட பேரண்ட் காம்பனன்ட். இதுல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ்ன்னு கொடுக்காம நல்லா பண்ணியா, ரொம்ப முக்கியம், JSX கொடுக்குறேன். இது என்னன்னா ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் தான். எதுக்குன்னா நம்மளோட கோட் வந்து பண்ணா இந்த சிம்பிளா ரைட் பண்ண நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா. ஓகே, நம்மளோட கோட் வந்து பண்ணா சிம்பிளா ரைட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ரெண்டுமே காம்பனன்ட் தான், ரெண்டுமே வந்து பண்ணா காம்பனன்ட் தான். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம், RFC. ஓகே, ஸோ ரியாக்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸ்போர்ட் காம்பனன்ட். ஓகே, ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து பார்த்தா கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ண போறதில்லை. ஸோ கிளாஸ் காம்பனன்ட் வந்து பண்ணா யூஸ் பண்ண போறதில்லை, ஃபுல் ரியாக்ட் யூஸ் பண்ண, ஐ மீன் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் யூஸ் பண்ண போறோம். RFC நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தா ஸோ ES7 கைலி டேக் ஸ்னாப். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஸ்னாப் யாரெல்லாம் எடுத்துலையோ மறுபடியும் தெளிவாக எடுத்துக்க, நான் மறுபடியும் அகைன் சொல்றேன். ஸோ ES7 பிளஸ் ரியாக்ட் ரிடக்ஸ் ரியாக்ட் நேட்டிவ் ஸ்னிப்பர் இருக்கா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணா இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது பண்ணா ஜாவா, இது வேணாம், ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்ட் வந்து பண்ண வேணாம். ஸோ இது வந்து பண்ணா ரியாக்ட் கோட் ஸ்னிப்பர் இருக்கு. ஓகே, ஸோ ரியாக்ட் JS கோட் ஸ்னிப்பர் இருக்கா. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கணும். ஸோ மறுபடியும் காமிக்கிறேன். ஸோ ஸ்னாப் எடுத்துங்க. ஸோ ரியாக்ட் JS கோட் ஸ்னிப்பர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தா நீங்க எக்ஸ்டென்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க பண்ண இந்த ஸோ ES7 ரியாக்ட் ரிடக்ஸ் ரியாக்ட் நேட்டிவ் ஸ்னிப்பர் இருக்கா. இது ரெண்டுமே வந்து பார்த்தா நீங்க எக்ஸ்டென்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அந்த RFC வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இந்த RFCங்கிற அது வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காமிக்காது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட் JS வந்து பண்ணா சும்மா இப்போதையும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டோன்ட் பாதர். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன் மட்டும் பாருங்க, தெளிவாக கவனிங்க. இப்போ இம்போர்ட்ல வந்து பாருங்க, ஸோ நான் வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் இருந்தே காமிக்கிறேன். RFC கொடுக்குறேன். அதர்வைஸ் கிளியரா. ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவீங்களா? ஸோ பண்ணிடுவேன் அப்படின்னா சாட்ல வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்களா. ஸோ நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவேன் அப்படின்னா சாட்ல வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ நான் வந்து பண்ண ப்ரீவியஸ் கிளாஸ்ல தெளிவாக காமிச்சிட்டேன். நான் லாஸ்ட்லேயே வந்து பண்ண உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்ன வந்து பண்ணா எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ண இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஓகே சார். ஓகே, புரியுதா? ஓகே, எஸ். ஓகே, தெளிவாக நீங்க RFC கொடுத்தோம்னா நமக்கு வந்து பண்ணா அந்த பேசிக் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஸோ புரியுதா உங்களுக்கு, ஒரு ஃபங்க்ஷன் தான் இது வந்து பண்ண ஒரு ஃபங்க்ஷன் தான். நான் லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எஸ் கிளியர். ஓகே, பண்ணிடுங்க. ஸோ கிளியரா பண்ணிடுங்க. ஏன்னா சொல்லல எல்லாருமே என் கூட சேர்ந்து பண்ண மட்டும் தான் எனக்கு வந்து பண்ண ஒரு ஹாப்பினஸ். ஓகே, ஸோ கைண்ட் லிசன். ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாட் JSX கொடுத்தோம் அப்படின்னா இதை நான் உள்ள போய் app.js குள்ள போயிட்டு நான் app.js குள்ள போயிட்டு H1 டைப் பண்றேன். எனக்கு வந்து வராது. ஓகே, ஸோ சஜஷன் காமிக்காது. என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துட்டு அந்த ஹேரமர் கொடுத்துட்டு
h1 கொடுத்தா மட்டும்தான் எனக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து முழுசா அந்த டேக் வருமா. ஸோ இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் டாட் JSX கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் நேம் வந்து நான் ஹெச் டைப் பண்ண அப்படின்னா எனக்கு எப்படி நம்மளோட HTML சஜஷன் காமிக்குதோ அதே மாதிரி வந்து நம்ம காமிக்கும். பட் இங்க நான் ஆப் டாட் ஜேஎஸ்ல போய் நான் டைப் பண்ண அப்படின்னா h1 டைப் பண்ணா எனக்கு காமிக்காது. பட் இங்க போயிட்டு நான் வந்து h1 டைப் பண்ண அப்படின்னா எனக்கு காமிக்கும். ஓகே, ஆல்வேஸ் கிளியரா? ஸோ டிஃபரன்ஸ் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து JSX வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இதனாலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ்ல கொடுக்கலாம். பட் இந்த JSX கொடுத்த காரணம் இந்த ஒரு ஃபியூச்சருக்காக. ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் சொல்றோம், அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரிய சொல்லுங்க. இது வந்து ஏன் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் அது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவா சொல்லுங்க. கைண்ட் லிசன். ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். நம்ம வந்து ரியாக்ட் இன்ஸ்டால் பண்றோம். ஓகே, எஸ், சூப்பர், கிளியர். ஓகே, ஸோ கொடுத்தா எதுக்காக வந்து JSX வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோன்னு. ஸோ நம்ம வந்து ரியாக்ட் வந்து அந்த ரியாக்ட்ங்கிற நம்மளோட அந்த மாடியூல் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஸோ இந்த ரியாக்ட்ங்கிற மாடியூல் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஸோ இந்த ரியாக்ட்ங்கிற மாடியூல் வந்து இந்த ரியாக்ட் மாடியூல் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஓகே, அழகா கிளியரா? ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்ஸ்டால் பண்ணதை இம்போர்ட் பண்றோம். இன்ஸ்டால் பண்ணதை இம்போர்ட் பண்றோம். ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்னா என்ன? ஸோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் எல்லாம் முடியல. ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு இப்படி ஒரே லைன்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். எல்லாம் முடியா? ஸோ இப்போ வந்து பாரு, நான் உங்களுக்கு இது எல்லாமே ஒரே லைன்ல காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா அப்படி ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் என்னைக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ ஏன் நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் சொல்றோம் அப்படின்னா இதான் வந்து அந்த ஃபங்க்ஷனல் நேம், ஃபைல் நேம் என்ன இருக்கும் அதே வந்து டிஃபால்ட்டா வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு ஃபைல் நேம் இருக்கு, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை எப்போதுமே என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கு. புரியுதா? ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபைடா இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ரிட்டர்ன் பண்ண வேல்யூ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஓகே, நல்லா உனக்கு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பேரண்ட் காம்பனன்ட்ல இம்போர்ட் பண்ண முடியும். அதுக்காக கிளியரா உனக்கு இங்க எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட அந்த பேரண்ட் காம்பனன்ட்ல நம்மளால வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை இந்த இதுல வந்து நம்மளால ஸோ கைண்ட் லிசன் என்ன கொடுக்குறேன். ஸோ இப்படிதான் நமக்கு வந்து இருக்கு. ஸோ இது வந்து நம்ம டிவிஷன். ஓகே, இதுக்குள்ள இந்த டிவிஷனுக்குள்ள என்ன இருக்கும், கண்டிப்பா இந்த டிவிஷன் இருக்கணுமானா கண்டிப்பா வந்து இந்த டிவிஷன் இருக்கணும். அப்படி இல்லையா ஒரு ஃபிராக்மெண்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு டிவிஷன் இருக்கணும், அப்படின்னா ஒரு எம்டி ஃபிராக்மெண்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண போறது ஒரு HTML வேல்யூ. இது என்னதான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலா இருந்தாலும் ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது நல்லா பொறுமையா லிசன் பண்ணுங்க. ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ண முடியுமா? எஸ், ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல், அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்றோம். ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் பண்றது நம்ம என்ன வேணா ரிட்டர்ன் பண்ணிக்கலாமா. இது நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோமோ நம்ம என்ன பண்றோம். ஸோ நமக்கு ஒரு வெப் பேஜ்ல நல்லா நமக்கு வந்து ஒரு வெப் பேஜ்ல வந்து என்ன தெரியணும், HTML தான் வெப் பேஜ்ல வந்து நம்ம மார்க்அப் ஆகுமா. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்க்கு அப்ப அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ரிட்டர்ன் பண்ண போறோமா. அதனால இது மேபி டிஃபால்ட்டா டிவிஷனா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு எம்டி ஃபிராக்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து எம்டி ஃபிராக்மெண்ட் சொல்லுவாங்க. எம்டி ஃபிராக்மெண்ட்குள்ள இருந்தா மட்டும்தான் நமக்கு HTML வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும், அப்படி இல்லைன்னா நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அட்வைஸ் கிளியரா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா HTML ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ரிட்டர்ன் பண்ற HTML என்ன பண்றோம், நம்ம வந்து அந்த இண்டெக்ஸ் டாட் HTML வந்து வாங்கி நம்ம வந்து பிளேஸ் பண்றோமா. ஸோ இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் சொல்ல முடியுமா. ஸோ அவ்வளவு சிம்பிள். அப்ப இது வந்து ஒரு டிவிஷனா இருக்கலாம், அப்படின்னா எம்டி ஃபிராக்மெண்டா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இதுல எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஆப் டாட் ஜேஎஸ்ல போய் என்ன பண்ண முடியும். எஸ், ஸோ ஓபன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பேஸ் பண்ணீங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இதுல வருது இல்ல சஜஷன்ல காமிக்கிறதுல அந்த ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. எஸ், சூப்பர் கிளியர். ஓகே, ஸோ புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு சிம்பிள். இது மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் ஓகே இதான் இவ்வளவு நேரம் குழப்பிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் ஃபங்க்ஷன் ரைட் பண்ண முடியும். எஸ், ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது. ரிட்டர்ன் பண்ணும் போது என்ன நடக்க போகுது, நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்றதுக்குள்ள வேல்யூ வந்து HTML ஃபைல் ஆக போகுது. அந்த HTML ஃபைல இண்டெக்ஸ் டாட் HTML வந்து கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, ஸோ அதை க்ளோஸ் பண்றேன்.
ஸோ க்ளோஸ் பண்ண அப்படின்னா இப்போ பாருங்களேன், இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல இம்போர்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் காம்பனன்ட்ஸ்ங்கிற ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணுற காம்பனன்ட்ஸ்ங்கிற ஃபோல்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட்ங்கிற ஃபைல் நேம். ஓகே, ஆல்வேஸ் கிளியரா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா உனக்கு? ஸோ சிம்பிள் தான். ஸோ இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடிங் கொடுக்கும்போது இந்த ரிட்டர்னுக்குள்ள ரிட்டர்ன்ல என்ன இருக்கோ அதான் நம்ம டிவிஷன் வந்து பாருங்க நம்ம ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிட்டர்ன் வேல்யூ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து HTML ஃபைல கொடுக்குறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து பாருங்க எக்ஸ்போர்ட் பண்ணோம். எக்ஸ்போர்ட் இந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும் தான் இந்த நேம் சேமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சேமா தான் இருக்கணும். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் தான் இருக்கணும். ஆனா அதை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இங்க நம்மளோட அந்த யூசர் டிஃபைன் டேக்ல கொடுத்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா H1 கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டர். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட்டர்னு கொடுக்குறேன். இங்க நான் கொடுக்குறது அங்கே எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, நமக்கு தெரியுதா? ஸோ எக்ஸ்போர்ட்னு வருதா? அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அது முடியும். நான் கமெண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு மேல வந்து போனா டிசேபிள் ஆயிருது. அதே நான் வந்து பாத்தீங்கன்னா அன்கமெண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு மேல வந்து போனா எனேபிள் ஆயிருதா? அவ்வளவுதான், சிம்பிள். ஆல்வேஸ் கிளியரா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பார்க்க புதுசா இருக்காது, சிம்பிளா தான் இருக்கும். இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம் சிஎஸ்எஸ் வந்து பண்ண ஆட் பண்ணுமா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா தெளிவாக கவனிங்க. ஸோ இதே மாதிரி காம்பனன்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு எஸ் ஒரு நியூ ஃபைல் கொடுக்குறேன். என்ன பண்றேன் அப்படின்னா second.js. ஓகே, ஆல்வேஸ் கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ப்ரொசீஜர் டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூவா கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ப்ரொசீஜர் டைப் பண்ணுமா. எஸ், மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து third.javascript extends. ஓகே, ஸோ கொடுத்தா அப்படின்னா 3 ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த 3 ஃபைல் வந்து பாரு நான் இதுக்கப்புறம் வந்து பாரு யூஸ் பண்ணுங்க. ஓகே, எஸ் ப்ரொசீட். ஓகே, சூப்பர். ஸோ கைண்ட் லிசன். ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் இருக்கோ செகண்ட் இருக்கோ தேர்ட் இருக்கோ. ஸோ app.jsங்கிறது ஒரு பேரண்ட் காம்பனன்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்து பாரு நம்மளோட என்ன சொல்றது எஸ் ஒரு சைல்டு காம்பனன்ட். ஓகே, ஸோ அதுல போய் என்ன பண்றேன் அதே மாதிரி RFC கொடுக்குறேன், என்டர். ஸோ அதே மாதிரி தேர்ட்ல போயிட்டு செகண்ட்ல போயிட்டு RFC கொடுக்குறேன், என்டர். ஸோ நம்ம வந்து பாருங்க இந்த எம்டி டிவிஷனுக்குள்ள என்ன கொடுக்குறோமோ அது வந்து பாருங்க வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த எம்டி டிவிஷனுக்குள்ள நம்ம வந்து பாருங்க என்ன கொடுக்குறோமோ அது வந்து பாருங்க வரப்போகுது. இப்போ நான் ஏன் ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொன்னா கைண்ட்லி லிசன். அது இப்போ நான் ஏன் ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொன்னா எஸ் நம்ம இந்த காம்பனண்ட்டை என்ன பண்ணிருக்கோம் ஸ்டைல் பண்ணுவோம். ஓகே, ஸோ காம்பனண்ட் ஸ்டைல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்கலாம் இது ஏன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கு ஆப்டேஷன் இது பண்ணா ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிட்டேன்னா எஸ் இதுல போயிட்டு சென்டர்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஏன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்டர்ல இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு பிகாஸ் இந்த app.jsக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு CSS ஃபைல் இருக்கு. இங்க இருக்கா app.cs இருக்கு. அப்ப உங்களுக்கு காமிச்சறேன். ஸோ இந்த app.csன்னு இருக்கா அதை நான் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிறது வராது. ஏன்னா நம்ம அந்த சிஎஸ்எஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து வராதா. அதே மாதிரிதான் எப்படி இந்த app.jsக்கு app.css இருக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு செகண்ட் இருக்கு தேர்ட் இருக்கா. ஸோ அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு வந்து பாரு நம்ம வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து பாரு கிரியேட் பண்ண போறோம். எதுக்குள்ளனா அந்த காம்பனன்ட்ங்கிற அந்த ஃபோல்டருக்கு வந்து பாரு நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஆல்வேஸ் கிளியர்? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சிஎஸ்எஸ் டைப் பண்ணுமா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கைண்ட் லிசன் இந்த காம்பனன்ட்ஸ்க்குள்ள போயிட்டு எஸ் ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டாட் சிஎஸ்எஸ் ஸோ கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து வந்து பாரு சேம் அதே மாதிரி என்ன பண்றேன் நான் வந்து பாரு செகண்ட் டாட் சிஎஸ்எஸ் அடுத்து வந்து பாரு மறுபடியும் போறேன். ஸோ அதில் போயிட்டு என்ன பண்றேன்னா காம்பனன்ட்ஸ்க்குள்ள போயிட்டு நான் பண்ண பொழுது third.css அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ், CSS கிளியரா? இப்போ நம்ம CSS வந்து பண்ணா எப்படி இம்போர்ட் பண்ண போறோம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா செகண்ட் தேர்ட் எடுத்துடலாம். நம்ம பண்ண போறது இந்த ஃபர்ஸ்ட்ல போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெளிவா கவனிங்க. இதுல போயிட்டு ஒரு டிவிஷன் வந்து பாரு ஓபன் பண்றேன். ஸோ DIV. ஓகே, ஸோ ஒரு டிவிஷன் வந்து பாரு ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு அதுல போயிட்டு என்னோட ஒரு சாஃப்ட் நேம் வந்து பாரு கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. என்னோட சாஃப்ட் நேம் வந்து பாரு கொடுக்குறேன். அதுலயும் வந்து பாரு இன்னொரு டிவிஷன் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு H1ல போயிட்டு நல்லா கவனிங்க. H1 டேக்ல போயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா SHOP
ஷாப் சூன் அப்படின்னு வந்து பண்ண டேக் கொடுக்குறேன். ஸோ ஷாப் சூன் கொடுக்குறேன். நான் போய் பார்த்தேன் அப்படின்னா இந்த ஷாப் சூன் வந்து பண்ண வந்துருச்சா. ஸோ கைண்ட் சார் 100% வச்சுறேன். எஸ். ஸோ ஷாப் சூன் வந்து பண்ண வந்துருச்சா. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், app.jsல ஃபர்ஸ்ட்ங்கிற அந்த கிளாஸ் ஐ மீன் சைல்டு காம்பனன்ட் கால் பண்ணிருக்கோமா. ஒருவேளை கால் பண்ணல அப்படின்னா நமக்கு இங்க காமிக்காது, கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்க வந்து பாருங்க காமிக்கும். ஓகே ஆல்வேஸ் கிளியரா. ஸோ app.jsக்குள்ள என்ன இருக்கும் சொல்லல. app.jsக்குள்ள வந்து பாருங்க அதே மாதிரி ஒரு டிவிஷன் இருக்கு. அந்த டிவிஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு காம்பனன்ட் இருக்கு. அந்த காம்பனன்ட் வந்து பாருங்க ரிட்டர்ன் பண்ண போறோம். அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ண போது ரிட்டர்ன் பண்ணதை எங்க போகுது, நமக்கு வந்து பாருங்க HTML குள்ள போகுது. ஸோ index.html அவ்வளவுதான். ஓகே ஸோ அது மாதிரி வந்து ஃபினிஷ் ஆயிருமா. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல போயிட்டு இந்த டிவிஷனை எப்போதுமே விட்டுருங்க. இந்த டிவிஷன் வந்து பண்ணா எப்போதுமே விட்டுருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி ஃபிராக்மெண்டா இருக்கட்டும், அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸ் வந்து ஸோ வந்து பண்ணா கிளாஸ்னு வராது, கிளாஸ் நேம்னு வரும். ஓகே நம்ம நார்மல் சிஎஸ்எஸ் வந்து பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா கிளாஸ்னு வரும். நார்மல் HTML வந்து பண்ணா கிளாஸ்னு வரும். பட் இங்க வந்து பண்ணா கிளாஸ் நேம்னு வரும். ஓகே அதுவே கிளியரா. இது கிளியரா அப்படின்னா சேனல் வந்து கிளாஸ் நேம்னு டைப் பண்ணுங்க. அதுக்குள்ள போய் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து எஸ் எப்போதும் போல மெயின் 1ன்னு வைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் 1 ஓகே. ஸோ சாரி ஃபார் தட் கிளாஸ் நேம் கொடுக்குறோம். ஸோ எனிவே ஓகே. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டிவிஷனுக்குள்ள போயிட்டு கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மெயின் 1 வைக்கிறேன். நம்ம எப்படி நம்ம பழைய சிஎஸ்ல பார்த்தோமோ அதே தான் அதில் போடுறோம். ஓகே இப்போ இதுல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எஸ் கிளாஸ் நேம் கிளியரா. ஸோ கிளாஸ் நேம் கொடுக்குறத கிளாஸ் நேம் கொடுக்கணும். அதில் போய் என்ன பண்றேன்னா டாட் மெயின் 1 இருக்கா. ஸோ மெயின் 1 வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பொசிஷன் பொசிஷன் வந்து பண்ணா நான் என்ன பண்றேன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன் டாட் மெயின் 1 அதுல போய் என்ன பண்றேன் நான் வந்து பண்ணா பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்சல்யூட் கொடுக்குறேன். ஸோ பொசிஷன் வந்து பண்ணா அப்சல்யூட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கு இந்த மெயின் 1க்கு என்ன கொடுக்குறேன்னு தெளிவா கவனிங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா வித் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வித் வந்து பாத்தீங்கன்னா 100 வியூபோர்ட் வித் இதெல்லாம் நான் வருதா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்ல. ஸோ ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 10 வியூபோர்ட் ஹைட் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம தனித்தனியா காம்பனன்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் ஒரே காம்பனன்ட்ல பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் தெளிவா சொல்றேன். என்ன பண்றேன்னா ஹைட் வந்து பண்ணா 10 VH தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் போய் செக் பண்ணி பாக்குறேன் எதுவுமே மாறல. ஏன் மாறல. எஸ் நம்ம எப்படி ஒரு HTML எக்ஸ்டர்னல் வந்து பண்ண ஒரு CSS ஃபைல் கொடுத்தா நம்ம வந்து லிங்க் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த first.js இருக்கா அதுல வந்து பண்ணா இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே எப்படி இம்போர்ட் பண்றேங்கன்னு தெளிவா பாருங்க. ஸோ இம்போர்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ சிங்கிள் கோடேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சுட்டு நல்லா நீங்க டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல போயிட்டு ஃபைல் நேம் அப்படியே டைப் பண்ணுங்க டாட் சிஎஸ்எஸ். ஓகே அட்வைஸ் பண்ணுங்க. ஸோ நான் போயிட்டு இதில் வந்து பண்ண இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பண்ணா நான் வந்து ப்ளூ கொடுக்குறேன். ஓகே ஸோ ப்ளூவில் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன். கைண்ட்லிவே சேஞ்ச் ஆகட்டும். செலக்ட் ஆகு. ஓகே இங்க இருக்கு வா. ஓகே ஸோ ப்ளூ கலர் இருக்கட்டும். இப்போ நான் வந்து பண்ணா இம்போர்ட் பண்ணிட்டேன்னா ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு இம்போர்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆகாது. ஓகே ஆல்வேஸ் கிளியரா. ஸோ கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து இம்போர்ட் டைப் பண்ணுமா. எப்படி இம்போர்ட் பண்றேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இங்க app.js வந்து பண்ணா அதுக்கான க்ளூ இருக்கு. ஓகே ஸோ எப்படி வந்து பண்ணா app.cs வந்து பண்ணா இம்போர்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அதை வச்சு பண்ணா மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால ப்ராப்ளம். ஓகே ஸோ டாட் கொடுக்கணும். ஸோ டாட்ல கொடுத்துட்டு ஸ்லாஷ்ல கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஃபோல்டர்ல இருக்கும். ஓகே ஸோ ஒரே ஃபோல்டர்ல இருக்கணும். அப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் first.cs இருக்கா கொடுத்ததுக்கப்புறம் வந்து பாருன்னா நம்ம இதுல என்னென்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து பாருங்க நமக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன் வந்து பாருங்க செலக்ட் ஆக முடியுது. ஓகே ஸோ கையிலே அது அப்படியே விட ப்ளூ கலர்ல இருக்கட்டும். ஏன் நான் வந்து பாத்தீங்கன்னா 10 வியூபோர்ட் ஹைட் கொடுத்தா அப்படின்னா இது ஒரு காம்பனண்டா நான் இப்போதைக்கு வச்சிருக்கேன். வந்து பாருங்க நான் ஒரு காம்பனண்டா வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்குள்ள போயிட்டு தெரியா பண்ணல என்ன பண்ணலாம். ஸோ கலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒயிட்டா மாத்தலாம். ஸோ கலர் ஒயிட். அடுத்து வந்து போனா ஃபாண்ட் சைஸ் வந்து போனா லார்ஜரா மாத்தலாம். ஓகே ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து போனா லார்ஜரா மாத்தலாம். இது எல்லாமே மாத்தலாம் அப்படின்னா நமக்கு அங்க என்ன இருக்கோ அது அப்படியே மாறுமா. ஸோ நான் வந்து போனா XXX ராஜா கொடுக்குறேன். ஸோ XXX ராஜா கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து போனா XXX ராஜா இருக்கா. இப்ப இதுல வந்து பண்ணா சென்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் நான் இருக்கா நம்ம என்ன பண்ணோம். எஸ்
நம்ம பண்ண வேண்டியது இந்த டாட் மெயின் 1-1ல இருக்க அந்த h1 டேக்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்ஜின் நல்லா கவனிங்க. ஸோ மார்ஜின் வந்து பார்த்தா 0 பிக்சல் வந்து பார்த்தா கொடுக்க போறோம். நம்ம வந்து பார்த்தா மார்ஜின் வந்து பார்த்தா 0 பிக்சல் கொடுக்க போறோம். அது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா எஸ் எனிவே அது கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் வருதா? எஸ். Okay. Anyway, okay. Yes. So wait பண்ணுங்க. Okay. So இப்போ என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஒரு கைஸ் கிளியரா என்னோட வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியர் அப்படின்னா சேனல் வந்து கிளியர் சொல்ல முடியுமா? சாரி ஃபார் தட் ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகே ஒரு கைஸ் வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியர் அப்படின்னா சேனல் வந்து கிளியர் சொல்ல முடியுமா? நம்ம வந்து இப்போ எங்கே விட்டோம்? ஸோ எஸ் நம்ம இந்த இதில் வந்து பண்ணா மார்ஜின் வந்து பண்ணா 0 பிக்சல் மாத்திரமா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை ஓகே ஸோ வாய்ஸ் வந்து பண்ணா கிளியர். ஓகே சூப்பர். ஸோ நம்ம வந்து பண்ணா அந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். அது வந்து பண்ணா எப்படி ஆப் டாட் ஜேஎஸ் வந்து பண்ணா கொண்டு வரணும் தெரிஞ்சுன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணா ரிமைனிங் எல்லாமே சிம்பிள் தான். நம்ம எப்படி HTML CSS கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் அதை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பண்ணா லிங்க் டேக் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து பார்த்தா நம்ம என்ன பண்றோம், எஸ் நம்ம வந்து பண்ணா இம்போர்ட் டாட் வந்து பண்ணா யூஸ் பண்றோம். ஓகே இம்போர்ட் பண்ணிட்டு CSS கொண்டு வரோமா, அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேம் லைக் தட் நான் ஏன் வந்து பண்ண அந்த இடத்துல 10 viewport ஹைட் கொடுத்தா அப்படின்னா ஓகே சூப்பர். ஸோ எல்லாத்தையும் வந்து பண்ணா வாய்ஸ் கிளியர். ஓகே கைண்ட்லி ஹோல்ட் ஆன். இப்ப நம்ம வந்து பார்த்தா என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 காம்பனன்ட் ஏன் கொண்டது அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், காம்பனன்ட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக் ஆஃப் ரியாக்டன்ஸ் சொன்னோம். ஓகே ஸோ காம்பனன்ட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக் ஆஃப் ரியாக்டன்ஸ் சொன்னோமா, அதே தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் இந்த ஃபர்ஸ்ட் அப்படியே இருக்கட்டும், செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆர் சிஎஸ் அப்படியே இருக்கட்டும். நான் அப்படியே என்ன பண்றேன் அப்படின்னா தெளிவாக சென்ட் பண்ணுங்க. நான் பண்ண போறது எஸ் நம்மளோட ஃபைல்ல போயிட்டு செகண்ட் டாட் ஜேஎஸ் இருக்கா அதுல போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு இமேஜ் வந்து பண்ண ஆட் பண்ண போறேன். நான் வந்து பண்ண ஒரு இமேஜ் வந்து பண்ண ஆட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. ஸோ இதுக்குள்ளேயே போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஓகே ஸோ கையில் ஒன்று தெளிவாக கவனிங்க. ஸோ இந்த டிவிஷனுக்குள்ள போயிட்டு ஓகே இந்த டிவிஷனுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஒரு இமேஜ் டேக் வந்து பண்ண கொடுக்க போறேன். எஸ் ஒரு இமேஜ் டேக் கொடுக்குறேன். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், கையிலவே தெளிவாக கவனிங்க. ஸோ நம்ம வந்து பண்ணோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் செகண்ட் டாட் சிஎஸ் எங்கே இருக்கு இல்லை ஓகே செகண்ட் டாட் சிஎஸ் இங்கே இருக்கா. ஸோ நம்ம வந்து பண்ணோம் செகண்ட் டாட் சிஎஸ் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பண்ணோம் ஓகே கைலி சார் இப்படி இருக்கா, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ் கொடுத்துட்டு அந்த காம்பனண்ட்டை உள்ள கொண்டு வந்தோமா, ஸோ ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ் கொடுத்துட்டு அந்த காம்பனண்ட் வந்து பண்ணா நம்ம வந்து ஆப்புக்குள்ள கொண்டு வந்த ஒரே ரீசனால தான் ஒருவேளை நான் அதை டெலிட் பண்ண அப்படின்னா தெளிவாக ஒருவேளை அதை டெலிட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல எதுவுமே காமிக்காதுக்கே. நம்ம அந்த ரிட்டனுக்குள்ள கொண்டு வந்தனால தான் நமக்கு காமிக்குது. நம்ம தனியா வந்து பார்த்தா ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்றோம், அந்த காம்பனண்ட் உள்ள கொண்டு வரோமா. இப்ப நான் சேம் லைதர் என்ன பண்றேன் அப்படின்னா செகண்ட் காம்பனண்ட்ல நான் வந்து பார்த்தா இதை இன்னொரு டிவிஷன் அதே மாதிரி கொடுக்குறேன். ஸோ இன்னொரு டிவிஷனுக்குள்ள போயிட்டு நான் வந்து பார்த்தா நான் வந்து இந்த டிவிஷன் வந்து பாருங்க என்ன பண்ணலாம்னா கிளாஸ் நேம் வந்து பாருங்க மெயின் 2. ஓகே செகண்ட் காம்பனண்ட்டுக்கு மெயின் 2 நல்லா வழிய ஒரே கிளாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியா பண்ற வரையும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே தனித்தனியா பண்ற வரையும் ப்ராப்ளம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்து பண்ணா தனித்தனியா பண்ற வரையும் மெயின் ஒன்னே கொடுக்கலாம். பட் அது மூணையும் நம்ம வந்து பண்ணா ரியாக்ட்ல நம்மளோட அந்த மெயின் காம்பனண்ட்ல பேரண்ட் காம்பனண்ட் அந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல கொண்டு வரும்போது ஒரே கிளாஸ் நேம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிளாஸ் நேம் கொடுத்தீங்களோ அதை வந்து இன்னொரு காம்பனண்ட்ல கொண்டு வர தேவையில்லை. ஓகே இப்போ இது நான் என்னன்னு சொல்ல தெரியாது. இந்த செகண்ட் டாட் சிஎஸ்ல போயிட்டு நான் வந்து பார்த்தா டாட் மெயின் 2 இருக்கா, டாட் மெயின் 2குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், எஸ் அதுக்குள்ள போயிட்டு வந்து பார்த்தா நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தா தெளிவாக நான் வந்து பார்த்தா ஆக்வான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நான் பண்ண போறது வித் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வித் வந்து பார்த்தீங்கன்னா 100 viewport width. பட் ஹைட் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து
80. ஓகே, ஸோ ஹைட் வந்து பார்த்தா 80 வியூ போர்ட் ஹைட் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணும், எஸ் ரெண்டு விஷயம் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் தெளிவாக கவனிங்க. ஸோ ப்ரீவியஸ்ல புரியாதது தெளிவாக கவனிங்க. சிஎஸ்எஸ்ல இருக்கிறத நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து இம்போர்ட் பண்ணுமா. ஸோ இம்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இம்போர்ட் கொடுத்துட்டு ஸோ சிங்கிள் கொட்டேஷன் டாட் ஐபன் ஸோ டாட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஸோ செகண்ட் ஓகே, ஸோ செகண்ட் டாட் ஜே ஐ மீன் சிஎஸ்எஸ் கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து பணம் இதுல வந்துடும். பட் இப்பயும் நமக்கு வெப்பேஜ்ல வரும் அப்படின்னா வராது. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த செகண்ட் வந்து பார்த்தா ஆப் டைஜஸ்ட்ல கொடுக்கணுமா. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு கீழே போயிட்டு வந்து பார்த்தா செகண்ட் டைப் பண்ண அப்படின்னா எனக்கு சஜஷன்ல காமிக்கிறதுல கைண்ட்லி செலக்ட் அந்த சஜஷன்ல காமிக்கிறது வந்து செலக்ட் பண்ணுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ண அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்து நான் கொடுக்குறேன். கொடுத்தா அப்படின்னா இப்போ ஓகே, ஸோ மாடல் நாட் ஃபவுண்ட் கேனாட் ரிசால்வ் செகண்ட் டாட் சிஎஸ் யூசர். ஓகே, ஸோ என்னன்னா நமக்கு வந்து அது எடுத்துக்கணும். ஓகே, இந்த செகண்ட் டாட் சிஎஸ் வந்து பண்ணா என்ன காமிக்குது சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து பண்ணா செகண்ட் டாட் சிஎஸ் வந்து பண்ணா காமிக்கல. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இந்த செகண்ட் டாட் சிஎஸ் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு எரர் வந்து வந்திருக்கு. ஏன்னா வந்து பாருங்க இந்த 1 2 3 4 5 இந்த காம்பனண்ட்டுக்குள்ளதான் அந்த 5மே இருக்கு. பட் இந்த செகண்ட் டாட் சிஎஸ் பாருங்க அது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா நமக்கு வெளியே இருக்கா. ஸோ அதனால என்ன பண்ணலாம், அப்படியே கண்ட்ரோல் கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம இந்த இதுல வெளியே அந்த ஃபோல்டரை விட்டு வெளியே இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த வித்தின் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஃபைல வந்து பாருங்க இப்போ கொடுத்தவங்களுக்கு அந்த ஃபோல்டரோட வேல்யூ வந்து பாருங்க எந்த அளவுக்கு முக்கியம்னு அதுல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து பண்ணா செகண்ட் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் டாட் சிஎஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபோல்டருக்குள்ளதான் இருக்கு. இதுக்குள்ள போய் நம்ம வந்து பண்ணா பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இம்போர்ட் ஆயிருக்கும். இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது எல்லாமே காமிக்குதா. ஆல்வேஸ் கிளியர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் வந்து பண்ணா உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஸோ 100% வைக்கிறேன். ஸோ 100% வச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து காம்பனண்ட்டை பில்ட் பண்ணி மொத்தமா வந்து பண்ணா பேரண்ட் வந்து பண்ண கால் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே லிசன் பண்ணுங்களேன். என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்குள்ள போறேன். ஸோ இங்கே போறேன் அப்படின்னா தேர்டுக்குள்ள போறேன். ஸோ தேர்ட் டாட் சிஎஸ்ல போயிட்டு சேம் அதே மாதிரி ஆர்எஃப்சி ஆல்வேஸ் கிளியர் உங்களுக்கு. ஓகே, சாரி ஃபாதர். ஸோ நம்ம இப்போ சிஎஸ்க்குள்ள போயிட்டோம். தேர்ட் டாட் ஜேஎஸ்க்குள்ள போயிட்டு ஆர்எஃப்சி ஏற்கனவே இருக்கு. ஆல்வேஸ் கிளியரா. ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து டிவிஷன் டைப் இருக்கு. இப்போ புரிதல் இருக்கு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதுல போயிட்டு ஒரு டிவிஷன் டைப் ஓப்பன் பண்றேன். கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் 3ன்னு வைக்க போறேன். மெயின் 3ன்னு வச்சுட்டு இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேர்ட் டாட் சிஎஸ் இருக்கா அதுல போயிட்டு டாட் மெயின் 3க்குள்ள போயிட்டு சேம்ல இதை நம்ம என்ன பண்ணுவோம் அதே தான் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம், எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து பார்த்தீங்கன்னா 100 வியூ போட்டுருக்கு. ஸோ டிவிஷன் கிளியரா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ ரியாக்ட்ங்கிறது ஒண்ணு கிடையாது, அந்த ப்ரொசீஜர் மட்டும் தான் மாறுதே தவிர மற்றபடி நான் ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ HTML சிஎஸ்எஸ் வந்து போனால் ஜாவா ஸ்கிரிப்டும் நம்ம ரியாக்ட் போனாலும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். அதனால வந்து நம்ம ஸ்ட்ராங்கா போகணும்னு சொன்னேன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். இதுல போயிட்டு அது பண்ணா ஹைட் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அதுல 10 வியூ போர்ட் ஹைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பண்ணா 10 வியூ போர்ட் ஹைட்டு, செகண்ட்ல வந்து பண்ணா 80 வியூ போர்ட் ஹைட்டு. இதுல வந்து பார்த்தா மறுபடியும் 10 வியூ போர்ட் ஹைட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சு. அதுல போயிட்டு பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தா நம்ம வந்து ப்ளூ கொடுக்கலாமா. ஸோ ப்ளூ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம், தேர்ட் டாட் சிஎஸ்எஸ் வந்து பண்ணா இதுல போயிட்டு இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன் டாட் ஸ்லாஷ் தேர்ட் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, ஸோ கொடுத்துட்டு அப்படின்னா இதுல இம்போர்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தேர்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ் வந்து போறா ஆப்ல போயிட்டு வந்து பாரு நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து பாரு கால் பண்ணணுமா. ஸோ எஸ் அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, இதுல போயிட்டு THIRD டைப் பண்ண அப்படின்னா இந்த சஜஷன்ல காமிக்கிற அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்து பண்ணா எதுவுமே பண்ணாம இது வந்து பண்ணா ஒரே வெப் பேஜ் கிடையாது. ஓகே, நல்லா படிங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ்ல பண்ணும்போது ஒரே வெப் பேஜ்ல ஒரு டிவிஷன் முடிஞ்சோம்னா செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் கொடுப்போம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கலர் சேஞ்ச் பண்ண முடியும் பாக்குறதுக்கு. ஏன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது செலக்ட் ஆகலன்னு தெரியல. ஸோ கைண்ட்லி வெயிட். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாட் சிஎஸ்எஸ் இருக்கா. ஸோ அதுல போயிட்டு கலர் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆக வைப்போம். எஸ் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு அழகான கலர் கொடுக்கலாமா. இந்த ப்ளூ கலரை கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா கைண்ட்லேசன் இப்போ நான் வெப்பேஜ் எவ்வளோ அழகா இருக்கு மட்டும் பாருங்க. வந்து காப்பி பண்றேன். கண்ட்ரோல் C கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை அப்படியே போயிட்டு
நான் வந்து எங்க இருக்கேன், ஸோ நம்மளோட தேர்ட் ஆர்சிஎஸ் இருக்கா, அதுல போயிட்டு வந்து பண்ணா கொடுக்குறேன், கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். கொடுத்துட்டு வந்து பண்ணா நம்மளோட செகண்ட் டாட் ஜேஎஸ் வந்து பண்ணா ஐ மீன் எனிவே செகண்ட் டாட் சிஎஸ்எஸ் இருக்கா, அதுல போயிட்டு என்ன பண்ணா இந்த ஆக்வா நமக்கு வேணாம், நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒயிட்டிஸ் மாதிரி கொடுக்குறேன். இதை நான் கொடுத்துட்டு இப்போ நம்ம வெப்பேஜ் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகா வந்து பார்த்தோம்னா நமக்கு சேஞ்ச் ஆகே. ஸோ மேலுக்கு அளவு நான் சொல்லலை, எப்போதுமே எப்படி இருக்கணும், ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா நம்மளோட ஷர்ட் அண்ட் பேண்ட் எப்படி மேட்சா இருக்கணுமோ அதே மாதிரிதான் நம்மளோட அந்த கலரிங் வந்து மேட்சா இருக்கணும். அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ இதுல வந்து நம்ம என்ன வேணாலும் வந்து ஆட் பண்ணி வைக்க. நம்ம எப்படி நார்மல் சிஎஸ்எஸ்ல பண்ணமோ அதே மாதிரிதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்மளோட அந்த பாடி காம்பனன்ட் என்ன இருக்கு, செகண்ட் டாட் ஜேஎஸ் இருக்கா, ஸோ கைண்ட்லி வெயிட் என்ன பண்ற பாருங்க. ஸோ செகண்ட் டாட் ஜேஎஸ்எஸ் ஃபைல் இருக்கா, அதுல போயிட்டு இந்த எம்டி டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்டி டிவிஷனுக்குள்ள போயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுக்குறேன், தெளிவாக பண்ணிக்கல, ஒரு இமேஜ் டேக் கொடுக்குறேன். இமேஜ் டேக் கொடுத்துட்டு அதில் போயிட்டு என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதில் போயிட்டு ஸோ கைண்ட்லி வெயிட் ஓகே, நம்ம போயிட்டு வந்து பண்ணா ஒரு ஐபோன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஐபோன் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே வந்து பண்ணா எனக்கு ஒரு இமேஜஸ் வருதா, அதுல போயிட்டு நம்ம வந்து பண்ணா இது நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, இதுல வந்து பண்ணா காப்பி பண்றேன், காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு இதுல போயிட்டு வந்து பண்ணா பேஸ்ட் பண்ண அப்படின்னா கண்ட்ரோல் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், இப்ப நம்மளோட வெப்பேஜ் போய் பார்த்தோம் அப்படின்னா எஸ் நமக்கு வந்து பாருங்க ஐபோன் வந்துருச்சா, நமக்கு வந்து பாருங்க ஐபோன் வந்துருச்சா. ஃபார் எக்ஸாம்பிள் தெளிவா சொன்னீங்க, இதுவும் இல்லையா இந்த டிவிஷனுக்குள்ள இருந்து பாரு நம்ம வந்து அனதர் டிவிஷன் கொடுக்கலாம். அனதர் டிவிஷன் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி சிஎஸ்எஸ் பொசிஷன் யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாஸ் போறேன், கிளாஸ் நேம்ல போயிட்டு மெயின் 2ல 1, இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே சாரி பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம்ல போயிட்டு மெயின் 2ல வந்து பாத்தீங்கன்னா 2, இதுல ஹெட்டிங்ல போயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு கோர்ஸ் கொடுக்குறேன். என்னன்னா நல்லா கவனிங்க, ஸோ இந்த ஹெட்டிங்ல போயிட்டு அழகா கோர்ஸ் கொடுக்குறேன். என்னன்னா இது வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஆர்டர் டுடே. ஓகே, ஸோ ஆர்டர் டுடே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாரு இன்னொரு ஹெட்டிங்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து அன்ராப் டுமாரோ. ஓகே, அன்ராப் டுமாரோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், இது ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரா இருக்குமா. ஸோ இப்போ நம்மளோட வெப்பேஜ் போய் பார்ப்போம். ஸோ ஆர்டர் டுடே அன்ராப் டுமாரோ இருக்கு. இப்போ என்ன பண்ணோம், எஸ் டெஃபினெட்லி நம்ம போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டெயில் பண்ண போறோம். டெஃபினெட்லி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம போய் ஸ்டெயில் பண்ண போறோமா, அவ்வளவுதான் சிம்பிள். கைண்ட்லி லிசன். இதுக்கப்புறம் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வெப்சைட்ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் செகண்ட் டாட் சிஎஸ்குள்ள போறேன். போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுல இருக்க எல்லா H1 டேகோட ஸோ வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணுங்க. ஸோ மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 0 பிக்சலா மாத்துறேன். மாத்திட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபாண்ட் சைஸ் பண்ணா நான் வந்து XXL லார்ஜா கொடுக்குறேன். கொடுத்தா அப்படின்னா எனக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் டுடே 100% இருக்கா, எஸ் 100% இருக்கு. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இதுல கொடுக்க வேணாம் ஃபாண்ட் சைஸை, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மெயின் 2க்குள்ள ஐ மீன் சாரி ஃபார் தட் டாட் மெயின் 2ல 1 இருக்கா, ஸோ அதுல தானே வந்து பாருங்க ஹெட்டிங் கொடுத்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டாட் ஓகே 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 மினிமம் இருக்கு. ஓகே நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து பாருங்க மெயின்ல கொடுக்குறோம். ஓகே, ஸோ எதனால வந்து பாருங்க வரலைன்னா ஸோ மெயின் 2.1ல வந்து பாருங்க. ஸோ மெயின் 2.1ல இருக்க அந்த ஹெட்டிங்ல இருக்கா, ஸோ மெயின் 2.1க்குள்ள இருக்க ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நமக்கு வந்து பாருங்க மாறணுமா. ஸோ மெயின் 2.1க்குள்ள ஃபாண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து XXL லார்ஜ் கொடுத்தா அப்படின்னா எஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் டுடே அன்ராப் டுமாரோ இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா அலைன் ஆகுது. ஓகே, ஸோ ஆர்டர் டுடே அன்ராப் டுமாரோ. ஸோ அதில் போய் கீழே ஒரு இமேஜ் இருக்கா, இந்த இமேஜ் மாதிரியே நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அது வந்து பாத்தீங்கன்னா அழகா அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எஸ் இந்த மெயின் 2 வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ், அடுத்தது பண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட்டா எந்த இடத்துல வேணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பிளேஸ் பண்ணிக்க முடியும். சேம் லைக் தட் நம்ம என்ன பண்ணோம், இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் 2 இருக்கா, இந்த மெயின் 2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்சல்யூட்டா மாத்திக்கலாம். இதெல்லாம் ஓகே புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஓகே அப்படின்னா சாட்ல வந்து ஓகே சொல்ல முடியுமா, இதெல்லாமே ஓகே அப்படின்னா சாட்ல வந்து ஓகே டே முடியுமா, எஸ் சிம்பிள். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ மெயின் 2.2ல போயிட்டு சேம் லைக் தட் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்சல்யூட் பண்ணலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்,
ஸோ லெஃப்ட்ல இருந்து ஒரு 100 பிக்சல், சாரி ஃபார் தட். ஸோ லெஃப்ட்ல இருந்து ஒரு 100 பிக்சல் வந்து பாருங்க மூவ் பண்றேன். அடுத்து வந்து பாருங்க டாப்ல இருந்து வந்து பாருங்க ஒரு 100 பிக்சல் வந்து பாருங்க மூவ் பண்றேன். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ். ஓகே, ஸோ புரியுது. நம்ம வந்து பாருங்க இதுதான் நம்ம சிஎஸ்ல பார்த்தது. இப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்க இது கரெக்டா பெர்ஃபெக்டா பிளேஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம், இதை நம்ம பிளேஸ் பண்ணலாமா? இதை என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே காப்பி பண்றேன். நமக்கு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டேன். இதுல போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். இப்ப டாப்ல இருந்து ஓகே, லெஃப்ட்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 400 பிக்சல் கொடுக்கலாமா? கொடுத்தோம் அப்படின்னா ஓகே 400. ஓகே, ஸோ இப்போ வந்து we can go with 600. ஓகே, கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து பண்ணலாம் பிளேஸ். ஓகே, அவ்வளவுதான். இப்படிதான் ரியாக்ட்லயே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஏன் வந்து பார்த்தோம்னா காம்போனண்ட்டை ரீயூசபிள் சொல்றோம் அப்படின்னா, நான் சொல்லல ரியாக்ட் காம்போனண்ட்னா சிஎஸ்எஸ் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும். அடுத்தது பண்ணா ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதான் நம்ம எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள வந்து பண்ணா நமக்கு என்ன இருக்கு, ஸோ நம்ம HTML கோடு இருக்கு, சிஎஸ்எஸ் இருக்கா. இப்ப இதை நான் ஏன் வந்து பண்ணா ரீயூசபிள் நான் சொல்றேன் அப்படின்னா, app.jsல போயிட்டு இந்த செகண்ட் இருக்கா, இந்த செகண்டுக்கு அந்த டேகை மட்டும் காப்பி பண்ணி நம்ம மறுபடியும் கொடுத்தா அப்படின்னா நல்லா கொடுத்தா அப்படின்னா இப்ப நம்ம வெப்சைட் போய் பார்த்தா எஸ், ஸோ நமக்கு மறுபடியும் வந்து பண்ணா அழகா அந்த செகண்டுங்கிறது வந்து பண்ணா கிரியேட் ஆயிருமா. நம்ம எதுவுமே பண்ணது. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ உங்களுக்கு காம்போனண்டோட யூசேஜ் புரியுதா? ஸோ இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காம்போனண்ட் வந்து பண்ணா ரீயூசபிலிட்டி. ஜஸ்ட் லிசன். இதே ஒருவேளை நம்ம நார்மலா அதை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம HTML கோடு, CSS கோடு, அடுத்தது பண்ணா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு, ஓகே, இது மூணையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா மட்டும்தான் கொண்டு வரலாம். நம்ம நார்மலா கொண்டு வரலாம். மூணையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா மட்டும்தான் என்ன நடக்கும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை மறுபடியும் அதே மாதிரி கொண்டு வர முடியும், அந்த மொத்த டிவிஷன் கொண்டு வர முடியுமா? இப்ப நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் இது நமக்கு தேவையா, இந்த ஃபர்ஸ்ட்ங்கிறது தேவையா, காப்பி பண்றேன், காப்பி பண்ணிட்டு இந்த செகண்டுக்கு முன்னாடி போடுறேன். ஸோ போட்டா அப்படின்னா எஸ், அப்படியே டூப்ளிகேட். ஸோ ஷாப்ஸ் ஒன்று, ஸோ இது வந்து பாரு நம்ம கீழே அந்த இது இருக்கா டிவிஷன் இருக்குல்ல, அந்த இது பண்ண தேர்ட் ஒன்று, அதுக்கு வந்து பண்ண மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஒன், மறுபடியும் செகண்ட் ஒன், மறுபடியும் நமக்கு தேர்ட் ஒன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேகை மட்டும் நம்ம கால் பண்ணா போதும். ஸோ இந்த மூணும் தனித்தனி காம்பனன்ட். இதனாலதான் நம்ம வந்து பண்ண காம்பனண்ட்டை ரீயூசபிலிட்டி சொல்றோம். நமக்கு எங்க தேவையோ அதை வந்து பண்ணா ஜஸ்ட் கால் பண்ணா போதும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல தேவையா, ஓகே, செகண்ட் பேஜ்ல தேவையா, நான் வந்து பண்ணா செகண்ட் பேஜ்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே இன்னொரு காம்பனண்ட் தேவையா, நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ஸா வந்து பண்ணா நம்ம காம்பனண்ட்டை சென்ட் பண்ணி நம்ம பண்ண யூஸ் பண்ணிக்கலாமா? ஆல்வேஸ் கிளியர்? ஸோ கிளியர் அப்படின்னா சேட் வந்து சூப்பர் கிளியர் டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பண்ணா இந்த மூணையும் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதோட வி கோட் ஐட் வந்து பண்ணா 10 வி கோட் ஐட் தான். இது வந்து பண்ணா 80. ஸோ 10 பிளஸ் 80 பிளஸ் 10 வந்து பாருன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா எஸ், நமக்கு வந்து பாருன்னா 100 மாறிச்சா. ஸோ இதுக்கப்புறம் நீங்க நம்மளோட சொல்ற மாதிரி ஸோ HTML ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்து சிஎஸ் வந்து பண்ண வந்தது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ண எப்படி நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும், அதே மாதிரி இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ண அப்சல்யூட்டா பிளேஸ் பண்ணி எங்கே வேணாலும் வந்து போனா நீங்க கொடுங்க. ஸோ அப்சல்யூட் வந்து பிளேஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணா இந்த வெப் பேஜ்ல எந்த இடத்துல வேணா கொடுக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து பண்ணா எப்படி நம்ம ஷாப்ஸ்ங்கிற டைட்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பண்ணா கீழே நீங்க வந்து பண்ணா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணா இதுல பூந்து விடலாம். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? ஸோ கிளியர் வந்து கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ஓகே பர்னி டைப் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணலாம் சார். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் எனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதுல வந்து பண்ணா எப்படி நம்ம வந்து ரியாக்ட் வந்து பண்ணா நம்மளோட சிஎஸ் வந்து பண்ண ஆட் பண்றோம். சிஎஸ்எஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த காம்பனண்ட்டை எப்படி app.js வந்து பண்ண ஆட் பண்றோம். app.js வந்து பண்ணா எப்படி index.html போகுது, இது எல்லாமே வந்து பண்ணா உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும். சூப்பர். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். அண்ட் இன்னொரு ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணா உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து பண்ணலாம். ஸோ அகெயின் ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நீங்க எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காத இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ என்னன்னா எஸ், ஸோ உங்களுக்கு தெரியும் நம்மளோட இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தா உங்களுக்கு பேரலா ரன் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ டே 10ல வந்து பார்த்தா நிறைய பேர் ஜாயின் பண்ண மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் டே 11ல இருந்து டே 20 வரையும் நீங்க ஃபேஸ் பண்ண அந்த டிஃபிகல்டிஸ்க்கு இந்த இன்டர்ன்ஷிப்ல இருக்க அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுதோ அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்தா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ரியலா புரிஞ்சவங்களும், ஏன்னா நான் சொல்லல, ஸோ சில பேர் இந்த 20 டேஸ்ல வந்து பார்த்தா ஸோ எவ்வளோ டேஸ் மிஸ் பண்ணீங்க, ஆல்வேஸ் இந்த 20 டேஸ்ல வந்து பார்த்தா எவ்வளோ டேஸ் வந்து பார்த்தா நீங்க சேட்ல மிஸ் பண்ணி சொல்ல முடியுமா? வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நிறைய டேஸ் வந்து பார்த்தா முக்கியமான நாள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இது உங்களுக்கான கண்டென்ட் தெரிஞ்சனால தான் மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் வந்து பார்த்தா அட்டன் பண்ண வரீங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மறுபடியும்
இந்த டே 20ல உங்களுக்கு வந்து போனா அந்த இன்டர்ன்ஷிப்பா எஸ். ஸோ இந்த ஒன் டே வந்து போனா மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ 999 வந்து போனா உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 999ல உங்களுக்கு வந்து போனா அவைலபிள். ஓகே, ஸோ 3 days, எஸ் 2 days, 7 days, எஸ் 7